அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஆர் காமராஜ் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். திருச்சி ஸ்ரீரங்கம் தசாவதார சன்னதியில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா, திருமதி மரகதம் குமரவேல் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்துக்குட்பட்ட ராஜாளி கவுண்டன்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு பி செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ரத்னவேல் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் போரூர் பகுதியில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் உடனமர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அத்திமலைப்பட்டு அருள்மிகு ஸ்ரீதேவி செல்லியம்மன் திருக்கோயிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நெல்லை மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துறையில் உள்ள விஸ்வநாத செல்வி அம்மன் கோயிலில் 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. கழக மகளிர் அணியினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அஇஅதிமுக சார்பில் உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன.